இந்தியாவிலேயே அதிகமான 1000 கோடி படம் வச்சிருக்க ஆக்ட்ரஸ்னால் அது தீபிகா படுகோன் தான். நெக்ஸ்ட்டு 1000 கோடின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 3 பெரிய ப்ராஜெக்டில் கமிட் ஆயிருந்தாங்க. பிரபாஸ் அண்ட் சந்தீப் ரெட்டி வங்காவோட திருட்டு படம். இவங்க ஆல்ரெடி நடித்த கல்கி படத்தோட செகண்ட் பார்ட்டு அட்லி அண்ட் அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்ட்டு. இந்த நிலைமையில் சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்க அந்த பிரபாஸ் திருட்டு படத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இது டேரக்டருக்கும் அவங்களுக்கும் இருந்த சின்ன கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்னால வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருமே அந்த டேரக்டரான சந்தீப் ரெட்டி வங்காவை தான் வந்து சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் வந்தது என்னென்னா, இவங்க கல்கி படத்துலேருந்து இவங்கள அந்த கல்கி டீமே வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுலேருந்து முக்கியமாக என்ன தெரியுதுன்னா, கல்கி படத்தோட மெயின் பிளாட்டு மெயின் கோரே அவங்க பண்ண அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் இல்லாமல் அடுத்த படத்தை நுகர்த்தவே முடியாது. இந்த நிலைமையில் அவங்கள தூக்கிட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு ஆக்ட்ரஸ் வச்சு அதை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வெளியில் வந்த படத்துக்கு டேரக்டர் காரணம் இல்லை, இவங்களாம் தான் வெளில வந்திருக்காங்க. இப்போ கல்கி படத்துலேருந்து இவங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. அண்ட் அல்லு அர்ஜுன் அட்லி காம்போலேருந்து இங்கே வெளில வரதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி